உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப நன்றிமா, எங்க குடும்பத்தோட வாரிசா காப்பாத்திட்ட. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க. ராணி, இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்ல, சரியாயிடுச்சு. பாப்பா, நீ ஏதோ கேட்டல்ல, அது என்னன்னு சொல்லு பாப்பா. நான் உனக்கு என்ன செய்யணும் அதை சொல்லு, நான் செய்யறேன். நான் என்ன கேட்டாலும் செய்யணும். செய்வேன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. ஆமா பாப்பா, நான் கண்டிப்பா செய்யறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அந்த மாலை தான் எனக்கு வேணும். அந்த மாலையை கழட்டி கொடுங்க. பாப்பா, உனக்கு மாலை தானே வேணும். இப்ப உனக்கு பரவாயில்லையா? இதே மாதிரி சரியாயிடுச்சா? வேற மாலை வாங்கி தரேன். இல்ல சாமி, எனக்கு இந்த மாலை தான் வேணும். இல்லம்மா, இந்த மாலைய சாமி கழட்ட கூடாதுமா, வேற வாங்கி தரோம். ஆமா பாப்பா, இந்த மாலை சாமிக்கு போட்டதுமா, இத சாமி கழட்ட கூடாது. ஆமா பாப்பா, உனக்கு சாமி வேற மாலை வாங்கி கொடுப்பாரு. பாப்பா சத்தியமா நீ என் கூட வா, நான் வாங்கி தரேன். மறுபடியும் சத்தியமா? ஏற்கனவே பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தல. சத்தியத்தை மீறது தப்பு இல்லையா? ஒரு கன்னிச்சாமியோட இருமுடியிலிருந்து தேங்காய் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்க மறுபடியும் அந்த சாமி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அது அவருக்கானது. இந்த நன்றி கடனை முறைப்படி மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் அந்த சுவாமியை தரிசித்து அந்த கன்னிசாமியோட தேங்காயும் அவர் சந்நிதியில பூஜை செஞ்சு வச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்க பரம்பரை விருத்தி அடையும். எல்லாரையும் நேரமா சாமி கும்பிட வந்துட சொல்லுங்க. வாமா சாமி. ராணி, உன்னோட பிரச்சனை எனக்கு புரியுதுமா. நீ வீட்டுல சாமிக்கு கன்னி பூஜைய நல்லபடியா நடத்துங்க. அதுக்கப்புறம் உன்னோட மனக்குறை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். எந்த துஷ்ட சக்தியால உனக்கு பிரச்சனை வரும்ன்றதும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களே உங்க அக்கா பொம்மியோட ஆவி, அவங்கள பத்தின விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். சத்தியத்தை மீறினா அதுவே பெரிய பாவம் சாமி. என்னப்பா இது? உண்மைதான், எனக்கு வேற வழியே இல்ல. சாமி, என் ராணிய சின்ன பொண்ணு காப்பாத்தி கொடுத்துருக்கா. என் உயிர் பறிப்போக இருந்தப்ப நீ என்ன காப்பாத்தின. அதே மாதிரி இது ராணியும் குழந்தையும் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் நான் வாக்கு கொடுத்தேன். நான் உனக்காக விரதம் இருந்து மாலை போட்டுக்கிட்டு உன்னை தரிசிக்க வரலான்னு இருந்தப்ப இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிட. நான் இந்த மாலைய கழட்டி தான் ஆகணும்.
சாமி வேணாம். எதுக்கு சாமி நீங்க இப்படி பண்றீங்க? என்ன ராணி, செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும்ல. சாமி, இங்க ஏதோ தப்பு நடக்குது. நீங்க அங்க பாருங்க. எங்க போச்சு இந்த பொண்ணு? எங்க அந்த பாப்பா எங்க போனா? இப்ப இருந்தாளே. அப்படின்னா சித்தார்த்தோட அந்த மாலை அருந்துடுச்சா இல்ல கழட்டிட்டானா? அவன் ஒரே அடியா அதை கழட்டல. அவனை 10 செகண்ட் மட்டும் அந்த மாலைய நானா தான் கழட்ட வச்சேன். இது இது எப்ப நடந்துச்சு? நீங்க எந்த மாலை மேல சத்தியம் பண்ணி சொன்னீங்களோ அந்த மாலை தான் எனக்கு வேணும். சரி சரி, எது எப்படியோ நீ மறுபடியும் வந்துட்டல்ல, எனக்கு அது போதும். இனிமே எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க செய்யறோம். அது என்னால முடியாது. இந்த மாதிரி தான் கத்தி கத்தி பயமுறுத்தாதன்னு சொல்றேன். பாக்காத. ஏன் நீதான் திரும்ப வந்துட்டியே, அதுவும் 2 மடங்கு சக்தியோட வந்திருக்கேன்னு சொல்ற, அப்புறம் ஏன் முடியாதுங்கிற? நான் மறுபடியும் தமன்னாவோட உடம்புக்குள்ள வந்தாலும் என்னோட துஷ்ட சக்தி 2 மடங்கு வீரியமா இருந்தாலும் எல்லாத்தையும் என்னால வடக்கு பக்கமா மட்டும் தான் செயல்படுத்த முடியும். நீ என்ன சொல்ற? எங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சித்தார்த் கழுத்துல இன்னும் அந்த மாலை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் கன்னி பூஜை பண்ண போறான். கன்னி பூஜை மட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாமியோட அருள் சித்தார்த்துக்கு பரிபூரணமா கிடைச்சிடும். ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த சித்தார்த்த நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த சாமியோட சக்தி முழு வீரியத்தோட சித்தார்த்தோட உடம்புக்குள்ள இறங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனோட இருக்கிற ராணியையும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில பொம்மைய பத்தின விஷயமும் ராணிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சித்தார்த்தே ராணிக்கு கவசமா மாறிடுவான். அப்புறம் என்னால அவ பக்கத்துல கூட போக முடியாது. ஐயோ, சரி சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? கன்னி பூஜை இந்த வீட்ல நடக்க கூடாது. அதே சமயத்துல சித்தார்த்து அவன் கழுத்துல இருக்கிற அந்த மாலைய நிரந்தரமா கழட்டணும். நிரந்தரமா கழட்டணுமா? ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி இந்த 2மே நடக்கணும்னா இந்த வீட்ல ஒரு சாவு வேணுமே. அப்படி நடந்தா மட்டும்தான் சித்தார்த்து அவன் கழுத்துல போட்டிருக்கிற மாலையை நிரந்தரமா கழட்டுவான். ஐயோ, திருப்பி சிரிக்கிறாளே. கன்னி பூஜை நடக்கிறதுக்கு முன்னாலேயே என்னால இந்த வீட்ல மரணம் கண்டிப்பா விழும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.